திருவார்த்தையானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வேதமே வரம்பு, பைபிள் த பவுண்டரி. வாசிக்க வேண்டிய பகுதி யூதா 14 முதல் 25. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் உதறி தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 119, 105. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Your word is a lamp to my feet and a light to my path. ஆவிகளை பகுத்தறிவதின் அத்தியாவசியத்தை நான் உங்களுக்கு நேற்று சுட்டிக்காட்டினேன். ஆவிகளை பகுத்தறிய ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள 4 முக்கிய ஏதுக்களில் முதலாவது வருவது திருமறை, மறைநூல், பைபிள், the word of God. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய பெந்தேகோஸ்தே நாளானது யூத சரித்திரத்தில் அசாதாரணமானதொரு நிகழ்ச்சியாகும். மேலறை சம்பவங்களை கண்டு குழப்பமடைந்தோருக்கு பேதுரு எவ்விதமாய் விளக்கம் கொடுத்தான் தெரியுமா? தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே சொல்லப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது என்று அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்திலே அவன் சுட்டிக்காட்டினான். எழுதப்பட்டிருந்த திருவசனமே அந்த நாளில் கண்டது கேட்டது யாவற்றிற்கும் அவர்களுக்கு முழு அதிகாரமும் அங்கீகாரமும் கொடுத்தது. இந்நிகழ்ச்சியில் மட்டுமல்ல, தங்கள் வாழ்க்கை மற்றும் ஊழியம் முழுவதிலும் அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கிறது, இட் இஸ் ரிட்டன் என்பதையே தங்களது சொற்பொழிவுகள் மற்றும் செயல்பாடுகள் யாவற்றிலும் உரைக்கல்லாய் கொண்டிருந்தனர். இதோ சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, பாருங்க, எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயம் 30-31. அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி, அடிக்கோடிடுங்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இன்னொரு வசனம் ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால், அடிக்கோடிடுங்கள், எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இப்படி தங்களுடைய வாழ்க்கையோ தங்களுடைய ஊழியமோ எதுவென்றாலும் அவர்கள் எழுதியிருக்கிறதே என்ற அடிப்படை அந்த வரம்பிற்கு அவர்கள் மீறவே இல்லை. அதற்குள்ளேயே தங்களை அடக்கி காத்துக் கொண்டார்கள். தங்களிடமிருந்து விசுவாசிகள் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அப்போஸ்தலர்கள் விரும்பினார்கள் என்று கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 4:6 இவ்விதமாக பவுல் எழுதினார், எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்க. You have to learn from us that you should not think beyond what is written. தமக்கு பிதாவானவர் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தும் எழுதப்பட்டிருக்கிறதற்கு உள்ளேயே செயல்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்துதான் அப்போஸ்தலர் இந்த தத்துவத்தை கற்றுக்கொண்டனர். எழுதப்பட்டிருக்கும் திருமறையையும் மிஞ்சி செல்வதற்கான அபிஷேகம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எந்த ஊழியக்காரனாவது எந்த விசுவாசியாவது எண்ணினால் அது மடமையன்றி வேறு ஒன்றுமே இல்லை. சில பிரசங்கிமார் யோவான் 20:30 சுட்டி காட்டி தங்களது விருப்பமான வெளிப்பாடுகளுக்கு புகலிடம் தேடுகின்றனர். யோவான் 20:30 என்ன தெரியுமா? இந்த புத்தகத்தில் எழுதுகிறாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு செய்தார்.
எனவே எத்தனையோ காரியங்கள் வசனத்தில் இல்லாமல் நடக்கலாம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அதாவது யோவான் 20:31 வாசித்து பார்த்தால், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியும் விசுவாசித்து அவர் நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளான நமது வாழ்க்கைக்கு தேவையானது எழுதப்பட்டிருப்பதற்கு மேல் ஒன்றுமில்லை என்பதுதான் அதன் பொருள். வேதம் எங்கே நிறுத்துகிறதோ அங்கே நாமும் நிறுத்திவிட வேண்டும். எனவேதான் நீதிமொழியில் 22:28 வாசிக்கிறோம், உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. பிவேர் ஆஃப் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரெவலேஷன்ஸ். பூர்வ எல்லைக்குறியை நாம் மாற்றவே கூடாது. இன்றைக்கு அநேக அனுபவங்கள், அநேக செய்திகள் ஆன்மீக தோற்றம் அளித்தாலும் அவை திருவசனத்திற்கு ஏற்பவை அல்ல. It may look and it may sound spiritual, but the question is it scriptural? ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு எப்பொழுதுமே நூதனங்களில் தான் நாட்டம் அதிகம், அதாவது நாவல்டிஸ். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகையால் பொதுவாக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி சோமளிப்பும் கூட்டங்களிலே தான் சொல்வார்கள். ஆனால் எபிரேயர் 13:8-9 வாசித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகையால் பலவித அந்நிய போதனைகளினால் நீங்கள் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். பாருங்கள், எப்படி வசனத்தை அதனுடைய சூழமைவில் வைத்தே நாம் அர்த்தப்படுத்த வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சகோதரி சுஜானா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவியை நான் பாட முயற்சிக்கிறேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. என்ன அருமையான பாடல். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Your word is a lamp to my feet and a light to my path. Bible is the boundary. வேதமே வரம்பு. எங்கள் மகாபரிய தேவனே, அருமையான உடைய வேத புத்தகத்திற்காக, விலை உயர்ந்த உடைய வேத புத்தகத்திற்காக, பொன்னிலும் விலை உயர்ந்த உடைய வேத புத்தகத்திற்காக, தேனிலும் இனிமையான உடைய வேத புத்தகத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த வேத புத்தகம் காட்டும் வெளிச்சத்திற்கு வெளியே நாங்கள் போய் இருளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடி எப்பொழுதும் எங்களுடைய சொற்கள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய சொற்பொழிவுகள், எங்களுடைய ஊழியம், எங்களுடைய பணி, எங்களுடைய காரியங்கள், உபதேசம் அத்தனையும் ஆண்டவரே நாங்கள் இந்த திருவசன வரம்புக்குள்ளேயே வைத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறதே என்கிற உம்முடைய திருவார்த்தைக்குள்ளே தம்மை காத்துக்கொண்டார். அப்போஸ்தலர்கள் அதே பாணியிலே எழுதியிருக்கிறபடியே என்று அவர்கள் தங்களையும் காத்துக்கொண்டார்கள். கடைசி காலத்திலே வாழ்கிற நாங்கள் பிசாசின் வஞ்சகத்திற்குள்ளே அகப்பட்டு விடாதபடி எங்களையும் ஆண்டவரே தேவரே எழுதியிருக்கிறதே என்கிற அந்த வரம்புக்குள் நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வீணான காரியங்களிலே நாட்டம் கொள்ளுகிற எங்களுடைய கர்த்தாவே நூதனங்களின் மேல் இருக்கிற எங்களுடைய இச்சையை நீர் எங்களை விட்டு நீர் எடுத்துப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய இருதயங்கள் கிருபையினால் ஸ்திரப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.